இப்பொழுதும் கூட நாம் சற்று நேரம் கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். விசேஷமாக இன்றைய தினம் நாம் வாசித்த சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்னவர் தேவன் இன்றும் உண்மையுள்ள தேவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நாங்கள் மீண்டுமாக சகோதரர்களாய் இணைந்து சபையாராய் இணைந்து இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சந்நிதிக்குள்ளாய் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, சற்று நேரம் நம்முடைய வசனத்திலிருந்து தியானிக்கும்படியாக எங்களையே நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு அனுசரித்து ஆண்டவரை ஜீவிக்கும்படியாக, கீழ்ப்படுத்தி ஜீவிக்கும்படியாக, பணிந்து ஜீவிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தரும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த முறை நம்முடைய பாஸ்டர் விஜயண்டே அவர்கள் இங்கு பிரசங்கித்த பொழுது ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அந்த ட்ரையம்ஃபண்ட் என்ட்ரி, வெற்றிகரமாக இயேசு கிறிஸ்துவானவர் கழுதின் மேல் ஏறி எருசலேம் அந்த தேசத்துக்குள்ளாக கடந்து போகும் பொழுது அற்புதமான அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விவரித்தார். அதில் ஒரு காரியத்தை விசேஷமாக சொன்னார்கள். என்ன சொன்னார் என்று சொன்னால், நாம் எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். யூ அண்ட் ஐ ஹவ் பீன் சோசன். எல்லோரும் நெஞ்சோட கை வச்சு சொல்லுவீங்களா? ஐ ஆம் சோசன். எப்பொழுது நம்மை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் அஸ்திவாரம் போடுவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார், தேர்ந்தெடுத்தார் என்று அங்கே பார்க்கிறோம். ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் யூ அண்ட் ஐ ஆர் சோசன் பை காட். அப்போ யாரால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்? தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். எப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டோம்? உலக தோற்றத்துக்கு முன்பதாக, உலகத்தின் அஸ்திவாரம் இடுவதற்கு முன்பதாக. அப்படி என்று சொன்னால் நம்முடைய தாய் தகப்பன்மார் ஜெனிப்பதற்கு முன்பதாக, இந்த உலகத்தில் ஒரு ஜந்துக்களும் இல்லாத நேரத்திலும் கூட என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்த தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்யாமல் இருப்பார். பிரியமானவர்களே, நிச்சயமாக அவர் செய்வார். நம்முடைய கேள்விகள் என்னவென்றால், யாரால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்? தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். எப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டோம்? உலக தோற்றத்துக்கு முன்னே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். எங்கிருந்து நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்று நாம் பார்க்கும் பொழுது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அது இங்கு இப்படியாக சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். அப்போ நம்ம எங்கிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அந்தகாரத்தினின்று. யூ அண்ட் ஐ ஹவ் பீன் கால் ஃப்ரம் டார்க்னஸ் இன்டு மார்வலஸ் லைட். நாம் ஆச்சரியமான வெளிச்சத்திற்குள்ளாக வரும்படியாக தேவன் நம்மை வரவழைத்து, எதற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, டு ப்ரொக்ளைம் ஹிஸ் நேம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, நாமத்தை உயர்த்தும்படியாகத்தான் அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். யோவானின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது அங்கு இப்படியாக நாம் பார்க்கலாம். 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க, அப்பா, என்னையும் உங்களையும் அழைத்ததின் நோக்கம் என்னவென்று சொன்னால், அவரை மகிமைப்படுத்த, அதோடு கூட நாம் கனி கொடுக்கிறவர்களாய், பலன் கொடுக்கிறவர்களாய், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், அநேகருக்கு சகாயம் செய்கிறவர்களாய், அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாய், அநேகரை தேவனண்டை கொண்டு வருகிறவர்களாய் நம்மை மாற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம அழைத்தது மட்டுமல்ல, அதனுடைய கடைசி பாகம், நான் உங்களை ஏற்படுத்தினேன். He not only chose us, he has appointed us.
எல்லாரும் சொல்லுங்க, என்னை தேர்ந்தெடுக்க மட்டுமல்ல, என்னை ஏற்படுத்தியும் இருக்கிறார். எதற்காக? நாம் கனி கொடுக்கும்படியாக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அநேக விதமாய் அற்புதமாய் அதிசயமாய் கனி கொடுக்கும்படியாக நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நாம் அங்கு பார்க்கலாம். பிரியமானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், டியூட்ரானமி சாப்டர் 7 verse 6, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூசக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று அங்கே பார்க்கிறோம். என்னையும் உங்களையும் சொந்த ஜனமாக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கு. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இஸ்ரவேல் ஜனமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய், அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அதனால் நானும் நீங்களும் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்படுது. நாம் பழைய வாழ்க்கை அந்தகாரம், பழைய வாழ்க்கை சாபம், பழைய வாழ்க்கை பாவம், பழைய வாழ்க்கை எல்லா விதமான தவறான காரியங்கள், குற்றங்கள், குறைகள், கரைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த இடத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக, நம்முடைய சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்குள்ளாக, நம்முடைய பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்குள்ளாக, நம்முடைய தீங்கிலிருந்து நன்மைக்குள்ளாக தேவன் மாற்றினதின் நோக்கம் என்ன என்று சொன்னால், என்னையும் உங்களையும் புதிதாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி, எல்லோரும் நெஞ்சோடு கை வச்சு சொல்லுவீங்களா? என்னை புதிதாய் மாற்றும்படியா. அப்படி புதிதாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன பிரியமானவர்களே? நம்முடைய சிந்தனைகளில் ஒரு புதிதான காரியங்கள் இருக்க வேண்டும், நம்முடைய பார்வையில் புதிதான ஒரு காரியம் இருக்க வேண்டும், நம்முடைய கேள்விகளில் நாம் கேட்கிற காரியங்களில் ஒரு புதிதான காரியம் இருக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தில் உணர்கிற காரியம், சிந்திக்கிற காரியம், செயல்களில் காரியம், நம்முடைய நடக்கைகளின் காரியம், நம்முடைய வாழ்க்கையில் காரியம், எல்லாவற்றையும் அவர் புதிதாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கும் பொழுது, நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று அங்கு நாம் வாசிக்கிறோம். அதுபோல எபேசியர் 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனை நாம் பின்பற்றுவர்களாகி அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கு பார்க்கிறோம். ஸோ யூ ஷுட் பி லவ்விங் அண்ட் கம்பேஷனேட். நாம் அன்பும் இரக்கமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 3வதாக 1 பேதுரு 1வது அதிகாரம் 14-15 பார்க்கும் பொழுது, we should be obedient and submissive. நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் பணி உள்ளவர்களாகவும் தேவனுடைய சந்நிதியிலாய் பரிசுத்தத்தோடு கூட வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். 4வது பார்க்கும் பொழுது, கொலோசியர் 3வது அதிகாரம் 12-14 வரை வாசிக்கும் பொழுது, you and I should be full of love, humility and forgiveness. நாம் மிகுந்த அன்போடு கூட, மனதுருக்கத்தோடு கூட, பணிவும் தாழ்மை உள்ளவர்களாக, மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, அவர் மேல் கரிசனை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்ப்பார். அப்படி என்றால் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்தது தேவன், என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்தது இந்த உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாக, என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்தது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்தது என்னையும் உங்களையும் புதுப்பிக்கும்படியாக, நம்மை புதிதாக்கும்படியாக, நம்முடைய எல்லா காரியங்களும் புதிதாக இருக்க வேண்டும். உலகத்தாரை போல அல்ல, நானும் நீங்களும் தேவனுடைய அன்பினால் நடத்தப்படுகிறவர்களாக, தேவனின் அன்பால் நிறைந்து ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சது பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் குருத்தோலை ஞாயிறை நாம் கொண்டாடினோம். மார்க்கின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1-10 வரை வாசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசுவானவர் அவரோடு கூட இருக்கிற 2 சீடர்களை அனுப்பி ஒரு கிராமத்திற்குள்ளாய் அனுப்பி, இந்த இடத்தில் ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நீங்கள் கொண்டு வரும்போது அதை அவிழ்க்கும் பொழுது கேட்பார்கள், யாருக்கு என்று கேட்பார்கள், ஆண்டவருக்கு இது தேவை என்று சொல்லுங்கள், அப்பொழுது அதை விட்டு விடுவார்கள். அதுபோல அவர்கள் போனார்கள். கட்டப்பட்டிருந்த கழுதை யாராலும் உபயோகிக்கப்படாமல் அங்கு நின்று கொண்டிருந்த கழுதை பார்த்தார்கள், கட்டாவித்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னது, விட்டு விட்டார்கள். கொண்டு வந்தார்கள். அது கொண்டு வந்த பொழுது அதன் மேல் எல்லாம் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து இயேசுவை உட்கார வைத்து, மரத்தின் கிளைகளை எல்லாம் வழியில் பரப்பி அந்த கழுதை மேல் இயேசுவை உட்கார வைத்து கொண்டு போகும் பொழுது, அல்லேலூயா ஓசனா என்று சொல்லி பாடி ஆர்ப்பரித்து அவரை எருசலேமுக்கு கொண்டு போவதாய் நாம் பார்க்கிறோம்.
இங்க பார்க்கிற காரியம் என்ன பிரியமானவர்களே? அந்த கழுதையானது இயேசுவை பார்க்கவில்லை. ஆனால் இயேசுவானவர் தூரத்திலிருந்து அந்த கட்டப்பட்ட கழுதையை அவர் பார்த்தார். நானும் நீங்களும் ஒருவேளை கட்டப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, நொறுங்குண்டவர்களாக, நெருக்கப்படுகிறவர்களாக, உபத்திரவத்தினால் நீங்கள் மிகவும் சஞ்சலப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்களாக, பாவத்தின் அடிமைத்தனத்திலோ அல்லது வியாதியின் படுக்கையிலோ இல்லை பொருளாதாரத்தின் பிரச்சனையிலோ நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன தெரியுமா பிரியமானவர்களே? அவர் என்னையும் உங்களையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவரை ஒருவேளை காணாமல் இருக்கலாம், ஒருவேளை அவரை பார்க்காமல் இருக்கலாம், ஒருவேளை அவரை உணராமல் இருக்கலாம். ஆனால் என்னையும் உங்களையும் காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லோரும் சொல்லுவீங்களா? என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை யாராலும் உபயோகிக்கப்பட முடியாமல், யூ ஆர் யூஸ்லெஸ், யூ ஆர் ஹோப்லெஸ், நீ ஒன்றுக்கும் உதவாதவன், உன்னால் ஒன்றும் நன்மை இல்லை என்று சொல்லி நம்மை எல்லோரும் தவிர்த்திருக்கலாம், நிராகரித்திருக்கலாம். ஆனால் என்னையும் உங்களையும் வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை கண்டு வைத்திருக்கிறார். நம்மை கண்டு வைத்தது மட்டுமல்ல, நம்மை விடுவிக்கும்படியாக அவர் சீடர்களை அனுப்புபவர்களாக இருக்கிறார். அப்ப முதலாவதாக நம்ம இதிலிருந்து தெரிகிற சத்தியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? நம்மை தேர்ந்தெடுக்கிற தேவன் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்று நன்காய் அறிகிற தேவனாய் இருக்கிறார். எந்த இடத்தில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், எந்த இடத்தில் நாம் பிணைப்பட்டு இருக்கிறோம், எந்த இடத்தில் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம், எந்த இடத்தில் வேதனையோடு கூட இருக்கிறோம், எந்த இடத்தில் பாரத்தோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லி அவர் நன்காய் அறிகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மனதுருக்கத்தின் தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் என்னையும் உங்களையும் காண்கிற தேவனாய். எதற்காய் காண்கிறார்? நம்மை விடுவிக்க வேண்டும் என்று அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். நம்மை விடுவித்து அவருக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, அவருடைய பிள்ளையாக, அவருடைய சீஷனாக, அவருக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்மை தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. 2 சீடர்களை அனுப்புகிறார். யார் அந்த 2 சீடர்கள் பிரியமானவர்களே? யோவானின் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்ன பிரியமானவர்களே? இந்த வசனம் தான் சத்தியம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா செய்திகளும் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு குழப்பம்தான் வரும், உங்களுக்கு கலக்கம்தான் வரும், உங்களுக்கு இருதய துடிப்பு தான் அதிகமாகும், உங்களுடைய இரத்த கொதிப்பு தான் அதிகமாகும். ஆனால் இந்த தேவ செய்தியானது நற்செய்தி, சுவிசேஷம். பாஸ்டர் மிகவும் அருமையாக சொன்னார்கள், சமாதானத்தின் சுவிசேஷம். எனக்கும் உங்களுக்கும் சமாதானம் தருகிற ஒருவர் இருக்கிறார், சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து. எனக்கும் உங்களுக்கும் சமாதானத்தை தருகிற ஒரு இயேசுவானவர் இருக்கிறார். அவர் சமாதானத்தின் காரணராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வழியாகத்தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். நமக்கு சுற்றும் இருக்கிற எந்த காரியத்தினாலும் நமக்கு சந்தோஷமும் சமாதானம் நிலைக்காது பிரியமானவர்களே. அற்ப நேரத்திற்கு தான் இருக்கும். ஆனால் நீண்ட நாள் இருக்க வேண்டுமா, நித்தியமாக இருக்க வேண்டுமா, நாம் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் தேவனை வேண்டிய விதமாய் தேடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மைக்கும் குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவருடைய மேய்ப்பர் என்றல்ல, என்னுடைய தகப்பனுடைய மேய்ப்பர் என்றல்ல, என்னுடைய குடும்பத்தின் மேய்ப்பர் என்றல்ல, என் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறையப்படாது. என்னுடைய கடைசி வசனம்
அப்படி இருக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் நன்மைக்கும் கிருபைக்கும் பின்பதாக செல்ல வேண்டும் என்று அல்ல, அது நம்மை பின்தொடரும். நான் சொல்றது புரியுதுங்களா? முதலாவதாக நன்மையை நாம் தேடுவதை விட்டுவிட்டு, பொருளாதாரத்தை தேடுவதை விட்டுவிட்டு, சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேடுவதை விட்டுவிட்டு அவரை தேடுவோம் என்று சொன்னார். You forget about the resources. You connect yourself to the source. Hallelujah. உறைவிடம் ஆகிய இயேசுவை நம்மோடு கூட சேர்ந்து இணைத்து கொள்ளும் பொழுது நமக்கு வேண்டிய சமாதானம் அவர் தருவார். நமக்கு போதுமான சந்தோஷம் நமக்கு தருவார். போதுமான கிருபையை தருவார். உபத்திரவங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், உபத்திரவங்களுக்கு உண்டு. ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான சகோதரன் ராஜன் அவர்கள் கடந்த மென்ஸ் மீட்டிங்கில் அழகாக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு டைட்டிலை வைத்து பேசினார்கள். அதை வைத்து ஒரு சில காரியங்களை அன்றைய தினம் நான் பேசினேன். அதாவது ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 14 முதல் 20 வசனம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் படித்து பாருங்கள், சரிங்களா? ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆபிரகாம் ஆகாரிடத்தில் ஆகாரையும் இஸ்மவேலையும் கூப்பிட்டு ஒரு துருத்தி தண்ணி ஒரு அப்பத்தை கொடுத்து அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றி விடுகிறார்கள். இவர்கள் இருவரும், ஆகாரும் தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலும், அவர்கள் வனாந்தரத்தின் வழியாக சுற்றி திரிந்து சற்று நேரத்தில் தண்ணி எல்லாம் தீர்ந்து விட்டது. அந்த மகன் செத்து போகும்படியாக மிகவும் தாகத்தோடு கூட இருக்கிறான். சற்று தூரத்தில் வைத்துவிட்டு இந்த ஆகார் முழங்கால் நின்று அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு பார்க்கும் பொழுது அந்த தேவன் ஒரு தூதனை அனுப்பி, ஆகார் நீ ஏன் அழுகிறாய்? உன்னுடைய பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லி அவளுடைய கண்களை திறந்தார். அவள் அங்கு ஒரு நீரூற்றை கண்டாள். அவள் துருத்தியை எடுத்துக்கொண்டு போய் தண்ணீரை நிரப்பினாள், பிள்ளைக்கு கொண்டு வந்து கொடுத்தாள். எல்லாம் முடிந்தது. அதற்கு தொடர்ந்து பெரிய ஒரு ஜாதியாய் அந்த இஸ்மவேலை அவர்கள் ஆசீர்வதித்தார் என்று அங்கே பார்க்கிறோம். இங்கே என்ன நடந்தது பிரியமானவர்களே? ஆகார் மிகவும் பயத்தோடு கூட, மிகவும் வெட்கத்தோடு கூட, ஐயோ என்னுடைய வருங்காலம் என்ன ஆகுமோ, என்னுடைய பிள்ளையின் வருங்காலம் என்னமாகும் என்று சொல்லி கலங்கி போய் அவள் அழுத பொழுது அவளுடைய கண்ணீரை கண்டு அந்த தண்ணீரை அவருக்கு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அங்கே தண்ணீரை புதுசாக அங்கே கிணறு வெட்டினாங்களா? இல்லை, அந்த தண்ணீர் அங்கே தான் இருந்தது. ஆனால் அவளுடைய கண்கள் காணவில்லை. நன்காய் புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் எனக்கும் உங்களுக்கும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிற நன்மையை நாம் காணாதபடி நம்முடைய மனதின் கண்ணை குருடாக்குகிறவன் சத்ருவானவன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லு. பாஸ்டரையாவும் ஜெபத்திற்கு மத்தியில் அது சொன்னார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருடைய மகிமையான ஒளியை நாம் காணாதபடிக்கு, அவிசுவாசிகளாய அவர்கள் கண்டு ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு அவருடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நன்மையை, நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய பக்கத்திலே தான் இருக்கிறது. அது நாம் காணக்கூடாதபடிக்கு, நம்மை அதை கண்டுகூடாதபடிக்கு நம்முடைய கண்களை குருடாக்குகிற சத்ருவானவன் இருக்கிறான். நாம் என்ன செய்ய வேண்டுமா? அந்த நேரங்களில் ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய சந்நிதியில் நாம் தரித்திருக்கும் பொழுது நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்து தருவார். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே கண்களை திறந்து தார மாட்டவரே. ஏன் ஆண்டவரே இல்லை என்று புலம்புவது அல்ல, ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி என்று அல்ல. நம்ம என்ன வேண்டும் என்றாலும் தேவனிடத்தில் கேட்கலாம். ஆனால் கேள்வியை தவிர, ஏன் ஆண்டவரே என்ற கேள்வியை தவிர, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நான் மாற்ற வேண்டுமா, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருக்குமானால் எனக்கு அதை காண்பியும் ஆண்டவர், என்னை மன்னியும் ஆண்டவர், என்னை கழுவும் ஆண்டவர், பரிசுத்தத்தால் கழுவி சுத்திகரியும் என்று நாம் சமர்ப்பிப்போமே. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் அனுக்கிரகமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நாம் அவரிடத்தில் திரும்பி வருவோம் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்படுவோம். அமெரிக்கையாக இருக்கும் பொழுது, நம்பிக்கையோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் பலன் தருவார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இன் யுவர் குவைட்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நானும் நீங்களும்
கர்த்தருடைய சந்நிதியில் அமைதியாக இருக்கிறோமா? நம்பிக்கையோடு கூட இருக்கிறோமா? அவரையே சார்ந்து இருக்கிறோமா? அப்படி என்றால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பலன் தருவார். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். Joy of the Lord is my strength. அப்போ நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது, நம்பிக்கையோடு கூட இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பலனை தருவார், நமக்கு போதிய கிருபையை அவர் தருவார். இரண்டாவது ஒரு காரியம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 22 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 22 to 27. அங்கு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் அவர்கள் எகிப்திலிருந்து அந்த கானான் தேசத்துக்குள்ளாக, வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளாக போகும்படியாக அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேசத்திற்கு வந்த பொழுது அவர்கள் குடிக்க தண்ணீர் இல்லை. அங்கு மிகவும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், தவித்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு பார்க்கும் பொழுது அங்கு தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை குடிக்கலாம் என்று மொண்டு குடிக்கும் பொழுது அது மிகவும் கசப்பான தண்ணீராக இருக்கிறது, மாறாவாய் இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் அந்த மோசேயினிடத்தில் அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். மோசே மிகவும் கலங்கி போய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை எடுத்து அந்த தண்ணீரில் போட்ட பொழுது கசப்பான தண்ணீர் மதுரமாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே என்ன நடக்கிறது? ஆகாருக்கு கண் தெரியவில்லை, கண் திறந்த பொழுது தண்ணீர் அங்கு கண்டால். ஆனால் இங்கு தண்ணீர் இருக்கிறது, ஆனால் குடிக்க முடியாதபடி கசப்பாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி இருக்கலாம். நன்மை இருக்கிறது, ஆனால் அதை அனுபவிக்க முடியவில்லை. நன்மை இருக்கிறது, அதை நமக்கு சொந்தமாய் மாற்ற முடியவில்லை. நன்மை இருக்கிறது, அதிலிருந்து ஏதாவது எடுக்கலாம் என்று சொன்னால் ஒரு போராட்டம், ஒரு தடங்கல், ஒரு தடை, ஒரு தாமதம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் செய்தது போல, மோசே செய்தது போல தேவனிடத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது அதற்கான ஒரு தீர்வை அங்கேயே வைத்திருக்கிறார். அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் சொல்யூஷன் ப்ரொவைடர், இஸ் அவர் ப்ராப்ளம் சால்வர். நம்முடைய பிரச்சனைக்கு முடிவு காண, நம்முடைய போராட்டங்களுக்கு தீர்வு காண இயேசுவால் முடியும். பிரியமானவர்களே, அந்த மரம் வேற எங்கும் இருந்து புதுசாக எடுத்துட்டு வரல, அங்கேயே தான் இருந்தது. அவர்கள் அந்த மரத்தை கண்டார்கள், ஆனால் அந்த மரம் இதற்காய் உபயோகப்படும் என்று அவர்கள் மனதில் அறியாதிருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆகார் காணாதிருந்தால் இவர்கள் கண்டார்கள், ஆனால் அறியாதிருந்தார்கள். நானும் நீங்களும் கூட தேவனுடைய சந்நிதியிலாய் கடந்து வரும்பொழுது வார்த்தையை கேட்பது நல்லது, வசனத்தை தியானிப்பது நல்லது. ஆனால் அதன்படி நாம் செய்யாமல் இருந்தால், அதை அறிந்தும் அறியாத போல் இருந்தால் நாம் சுயமே வஞ்சிக்கிறோம் என்று சொல்லி யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. We should not deceive ourselves. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் கசப்பு மதுரமாய் மாற்றுவார். நம்முடைய வார்த்தையின் துக்கம் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நன்மையாய், கிருபையாய், விடுதலையாய் அவர் மாற்றுவார். அதுதான் அங்கு நடந்தது. பிரியமானவர்களே, மூன்றாவது, புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 15 12 முதல் 20 வரை வசனங்கள். அங்கு சிம்சோன் என்ற ஒருவன் இருக்கிறான். அங்கு மிகவும் போராட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் பெலிஸ்தியருக்கு எதிராக அவன் நிறைய காரியங்களை செய்தான். அவர்கள் எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சிரமப்படுகிறார்கள். ஆக யெகூதா ஜனங்கள் எல்லோரும் 3000 பேருக்கு போய் சொல்கிறாங்க, நான் அவங்கள பிடிச்சி கொடுத்துறேன், அவங்களால தொந்தரவு தாங்க முடியல அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு சொல்கிறான், என்னை கொல்லாமல் இருந்தால் என்னை பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்க? 2 புதிய கயிறை வைத்து கட்டி அவனை கொண்டு போய் அந்த பெலிஸ்திய ஜனங்களிடத்தில் கொண்டு போய் விடுகிறார். அவனை கண்ட உடனே பரிசுத்த ஆவியானவன் மேல் இறங்கி அந்த கயிறுகள் எல்லாம் அருந்து போயிற்று என்று நாம் அங்கு பார்க்கிறோம். அங்கே முறிந்த உடனே அவன் என்ன செய்கிறான்னு பாருங்களேன். ஒரு பச்சையான ஒரு கழுதையின் தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொள்கிறான். எல்லாம் கொன்று குவியல் குவியலாக போட்டு விட்டான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு தாகத்து மேல் தாகம். இப்பொழுது செத்து போவேன், செத்தால் இவர்களது விருத்த சேதனம் இல்லாத இடத்தில் அவர்கள் மத்தியில் நான் ஒரு அவமானமாய் மாறிவிடுவேன் என்று சொல்லி அவன் மிகவும் கலக்கத்தோடு கூட, அவன் தாகத்தோடு கூட தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது அந்த இடத்தில் ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு அவன் பக்கமாய் ஓடி வந்தது.
அவன் அந்த தண்ணீரை அருந்தினான், அவன் ஜீவன் பெற்றான். அடுத்து 20 வருட காலம் அவன் தொடர்ந்து நியாயாதிபதியாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான் என்று பார்க்கிறோம். இங்கே என்ன பார்க்கிறோம் பிரியமானவர்களே? இந்த தண்ணீர் அங்கே இருந்தது அவன் காணலை. தண்ணீர் அங்கே புறப்பட்ட பொழுது அவனுக்கு தண்ணீர் தெரிஞ்சது, புரிஞ்சது. ஆனால் அதை போய் எடுக்க அவனுக்கு திராணி இல்லை, பலன் இல்லை, சக்தி இல்லை. ஆனால் அந்த தண்ணீர் அவன் பக்கமாக ஓடோடி கர்த்தர் வரும்படியாக செய்தார். நானும் நீங்களும் ஒருவேளை கண்ணீரோடு கூட, துக்கத்தோடு கூட, எனக்கு அழுகை ஒரு துளி கண்ணீர் கூட இல்லை, எல்லாம் பற்றி போயிற்று, இனி நான் எப்படி உடைந்து போய் நான் ஜெபிப்பேன் என்று எனக்கு தெரியாது என்று நீங்கள் மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? உங்களை தேடி வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை முடிவு கட்டும்படியாக, உங்களுடைய போராட்டத்துக்கு முடிவு கட்டும்படியாக கர்த்தர் இருக்கிறார். இந்த கழுதையை போல கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? உங்கள் மேல் கர்த்தர் ஏறி பவனி செல்லும்படியாக, உங்களில் வழியாக கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அந்த விலையேற பெற்ற அந்த பிரயாணத்தை பவனிக்காய் என்னையும் எங்களையும் உபயோகிப்பார் பிரியமானவர்களே. அந்த நித்திய தேசத்திற்குள்ளாய் கடந்து போகும் பொழுது நானும் நீங்களும் இயேசுவை சுமந்து கொண்டு செல்வோம் என்று சொன்னால் எல்லோரும் ஆர்ப்பரித்து நம்மை வரவேற்பார்கள். எல்லோரும் எழுந்து நிற்பாங்க கர்த்தருடைய சந்நிதியில். ஹல்லேலூயா. இந்த கழுதை எப்படி உபயோகப்பட்டது பிரியமானவர்களே? கர்த்தருடைய கண்கள் கண்டதினால். இந்த பிரியமான இந்த 3 பேரை குறித்து சொன்னேன் இல்லைங்களா? தாகமாக இருந்தார்கள், ஆனால் அவர்கள் மேல் கர்த்தர் கரிசனையோடு கூட அவர் பார்த்தபடியினால் என்னையும் உங்களையும் அவர் பார்த்து கொள்ள கண்களை மூடிக்கொள்வார். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அருமறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் அவர் கண்டதினால் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒன்றுமாய் சொல்லுவீர்களா? என்னை பார்த்ததற்காய் நன்றி ஆண்டவரே, என்னை தேர்ந்தெடுத்ததற்காய் நன்றி. உடைய ரத்தம் சிந்தி எனக்காய் ஆண்டவரே ஒரு புதிய ஜீவனை தரும்படியாக, அந்த நித்திய ஜீவனை ஆண்டவரே நான் சுதந்திரிக்கும்படியாக என்மேல் கரிசனையோடு கூட என்மேல் இரக்கத்தை காண்பித்தீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் அற்பம் என்று நான் அறிகிறேன் ஆண்டவரே. இதன் மத்தியிலும் என்னை வழி நடத்த, இதன் மத்தியிலும் என்னை வெற்றி சிறக்க செய்ய, இதன் மத்தியிலும் எல்லாவற்றையும் விடுதலை பெற்று ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக எழுந்து பிரகாசிக்க என்மேல் நீர் ஆண்டவரை கிருபை அருளுவீர் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். அடே, எந்த திக்குக்கு போவோம், எந்த வழியில் நாங்கள் போவோம் என்று நாங்கள் திக்கு முக்காடி கொண்டிருக்கும் பொழுது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் எங்களுக்காய் நீர் சொல்லித் தருகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இது நாள் வரை கண்மணி போல பாதுகாத்திரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாயின் கருவில் உருவான அந்த நிமிடம் முதல் இது நாள் வரை அற்புதமாக எங்களை நடத்தினீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தந்திருக்கிற ஆயுசிற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு தந்திருக்கிற ஆரோக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு தந்திருக்கிற குடும்பத்தினருக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு தந்திருக்கிற உறவினர்களுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம், நல்ல சபையார்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் ஜெபிக்கும்படியாக, திறப்பின் வாசல் நிற்கும்படியாக, எங்களுக்காய் உபவசிக்கும்படியாக அநேகரை நீர் ஆயத்தம் படுத்தி இருக்கிற நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை ஆண்டவரே, நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்தீர் ஆண்டவரே.
எங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது ஆண்டவரே? உம்முடைய இரத்தத்தால் எங்களை மீட்டு கொண்டீரே, ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனே எங்களுக்கு தந்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நீர் பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆணி தழும்புள்ள கரங்களை எங்களை தொட்டு சுகப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய உள்ளான வேதனைகளை மாற்றி தருவதற்காய் ஸ்தோத்திரம். இருதயத்தின் காயங்களை நீர் ஆற்றி தருவதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் இறங்கி வந்து அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யுத்தங்களை நிறுத்தும் ஆண்டவரே, இந்த யுத்தங்களை நிறுத்தும். இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீர் மாற்றித்தாரும் ஆண்டவரே. அதே பிரச்சனையோடு கூட, வேலையில் பிரச்சனையோடு கூட, சம்பளத்தில் பிரச்சனையோடு கூட, குடும்பத்தில் பிரச்சனையோடு கூட, சரீரத்தில் பிரச்சனையோடு கூட இருக்கிற வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கி செயல்படுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் தொட்டு சுகப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்துவதற்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த தேசத்தின் அதிகாரிகளுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். போதுமான ஞானத்தை கொடும் ஆண்டவரே, போதுமான கிருபையை கொடும் ஆண்டவரே. ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாவல், உம்முடைய ஜெயத்தை நீர் கற்பிப்பதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த கிரைஸ்ட் சர்ச்சில் ஆண்டவரே ஆஃபீஷியல்ஸை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த ஆண்டவரே போலீஸ் ஆஃபீஷியல்ஸை ஆசீர்வதி, டிஃபென்ஸ் ஆஃபீஷியல்ஸை ஆசீர்வதி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு தேசத்திலும் ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு, ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு சத்ருவின் எல்லா தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் மாற்றி தருவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே திறப்பின் வாசலில் இருக்கிற எங்களுடைய குறைகளை மன்னியும் ஆண்டவரே. அவர்களின் மேல் ஆண்டவரே உம்முடைய கருணையை காண்பிப்பதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் மேல் உம்முடைய அன்பை ஆண்டவரே நீ பொழிவதற்காய் ஸ்தோத்திரம். மனதுருக்கத்தை அதிகமாக அவருடைய வாழ்க்கையில் கொடுப்பதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களையும் எங்களுக்குள்ள சகலத்தை உம்முடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அதற்கு அனுசரித்து ஜீவிக்க போதுமான கிருபையும் ஞானத்தையும் ஆவியானவரின் அபிஷேகம் வழி நடத்துதலும் ஆலோசனையும் எங்களுக்கு தருவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களையும் எங்களுக்குள்ள சகலத்தையும், எங்களுடைய தலைமுறைகளை, எங்களுடைய சந்தானங்களை, எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய வேலை ஸ்தலங்களை, உயர்ந்த அதிகாரிகளை, இந்த தேசத்தில் இருக்கிற மற்ற எமிராத்துகளை எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபையில் இருக்க எல்லா போதகர்களையும் மூப்பர்களையும் சகோதர சகோதரரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களையும் எங்களுக்குள்ள சகலத்தையும் உடைய கரங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமை எடுத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.